நமக்குள்ள வந்து 2 கோழி குஞ்சு வந்து இருந்துச்சு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நமக்குள்ள 1 கோழி குஞ்சு தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு கோழி குஞ்சு வந்து கால் வந்து ஒரு மாதிரி நடக்க முடியாமல் இருந்துச்சு. நம்மளும் பார்க்காத மெடிசன் இல்லை, எல்லா மெடிசனும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். அது வந்து ஒரு வாரம் தாக்கு பிடிச்சிச்சு. அடுத்த வாரம் வந்து இறந்துச்சு. நான் வந்து புதைச்சிட்டு போனேன். வந்து பார்த்தா ஏதோ ஒரு பூனையோ இல்லைன்னா நாயோ அந்த மாதிரி பிடிச்சு வச்சுருந்துச்சு அதோட உடம்ப. சரி நானும் அது ஒரு உடம்பு இல்லாமல் பொறுக்கி ஒரு இதுவாக பண்ணேன். சரி பல்லை தோண்டி அப்படியே புதைச்சிடலாம் சொல்லிட்டு அப்படியே அதோட உடம்பு வந்து கோழி குஞ்சோட இது மாதிரி பண்ணிவிட்டு சரி நானும் புதைச்சிட்டேன். நம்மளும் ஆசை ஆசையாக வளர்த்தோம். நம்ம போண்டா கோழியோட இந்த கோழி குஞ்சுங்களை காப்பாற்ற முடியல. அது பக்கத்தில் தான் அந்த பூனை பூச்சிட்டு போன ஒயிட் கலர் கோழி குஞ்சோட பாடியும் அங்கே தான் அடக்கப்பட்டுருக்கேன். இப்போது பரவாயில்ல. நமக்குள்ள எவ்வளோ தான் கஷ்டம் இதெல்லாம் வந்தாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணி போகணும் தான். நம்ம இதுக்கப்புறமா தான் நிறைய கோழிங்கெலாம் வளர்த்து எல்லாம் பார்த்தாச்சு. பார்க்கலாம் இதுக்கப்புறமா. இப்போ வந்து நம்ம அந்த கோழி குஞ்சுக்கு ஒரு பேர் வாங்கினோம். ஏன்னா அது வந்து கியான் கத்திகிட்டே இருக்கும். சரி நம்ம இப்போ வந்து அப்படியே புதைச்சிட்டு போயிட்டேன். நம்மளும் பார்க்காத வைத்தியம் இல்லை. நம்மளும் அந்த கோழி குஞ்சை வந்து அது வந்து முட்டையிலேருந்து வரப்போது வீக்காக தான் இருந்துச்சு. சரி விடுங்க, அது போயிடுச்சு.